பந்தம் எது சொந்தம்? சிஸ்டர், நானும் உங்கள் வீட்டு விருந்தாளி மாதிரி தான். என்னை பார்த்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா நீங்கள்? நான் கேட்க மாட்டேன். என்ன சொன்ன? ஒரு அவசரத்துக்கு ஆட்டோ எடுனா நீங்க வேற ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க. இனிமே நீ என்கிட்ட பேசுறவளே வச்சுக்காத. உன் ஆட்டோலயே நான் ஏற மாட்டேன். ஏன் சிஸ்டர் இப்படி கோச்சிக்கிறீங்க? என்ன நினைச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நீங்கள் இப்படியெல்லாம் நீ வை, எனக்கு எடுத்துக்க தெரியும். என்ன மாமா? என் தர்ப்பம் சமைத்து கொண்டு வந்த பைய காணமே பாத்தியாமா? இருக்கு. கொண்டாமா. தீர்காயுஷ்மான் பவ. சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து. வரம்மா. கேட்டிங்களா சாமி என்ன சொல்லிட்டு வராருன்னு? சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டாரு. நீ பேசாத, வாய மூடு. நான் ரொம்ப கோவமா இருக்க சொல்லிட்டேன். நான் கண்டு இல்லைன்னு வைங்க, இந்த கல்யாணமே நடந்திருக்காது. என்ன வளர்ற? வசந்திக்கிறாங்களா? அவங்க மாமியார் மாமனார் மருவத்தில் இருக்கிறாங்களா? அவங்க வசந்தியை பார்க்க வந்தாங்க. வசந்தி பேரில் கொஞ்சம் சொத்துக்குதுல்ல, அதை எப்படின்னா வலிச்சுன்னு போகணும்னு பேசியிருந்தாங்க. அதை எப்படியாவது ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடணும், இல்லை இந்த கல்யாணத்தில் ஏதாவது கலீஜ் பண்ணி நிறுத்தின்னு பேசியிருந்தாங்க. சுழுவா அவங்கள வலிச்சுன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆட்டோ வான்னு கூப்பிட்டீங்களா? அதான் வர முடியாமல் போச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க. என் குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் நீ காப்பாத்திருக்கப்பா. உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? வேலை மேல இருந்தனா சாப்பிட கூட இல்லைங்க. நீ இன்னும் சாப்பிடலையா? போ, முதல்ல போய் சாப்பிடு. சார் தான். இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம். நான் அப்பா கிட்ட அப்புறம் சொல்லிக்கிறேன். சார் தான். சிவா, அந்த சேர் எடுத்துட்டு வாடா. டேய் சீக்கிரமா அவங்க வந்துருவாங்க. இரு இந்த பையன் போட்டுறேன். வை, இன்னொன்னு எடுத்துட்டு வா. அகிலா, ஒரு நிமிஷம் வாங்க. என்னப்பா? வசந்திக்கு கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வைக்கல. மனசுக்கு ஒரே குறையா இருக்குமா. நீ போய் கூட்டிட்டு வந்துடுமா. அப்பா அது தூரத்துல நின்னாது பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போட்டுமா. ஐயோ, நான் அதுக்கு சொல்லலப்பா. அத்தை இங்க வந்தாங்கன்னா அக்கா ஏதாவது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதம்மா. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. போமா, கூட்டிட்டு வாமா. இந்த மாமி பாத்தீங்களாப்பா, நாம அவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டோம், வரல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வந்து ஏன் வரலன்னு கேளுங்க. வாங்க அப்படியே அவங்க கூட்டிட்டு வந்துடலாம். ஆமாம்மா, கல்யாண அவசரத்தில் நானும் அவங்க வரலங்க, அதை கவனிக்க மறந்துட்டேன். ஒன்று சரி, நீ போய் பேசிட்டு நான் பின்னாலே வந்துடுறேன். மாமி, இந்த குழந்தைக்கு வாழ கொடுத்து வைக்கல. பகவான் அழுகிங்க போயிட்டான்.
நம்மால தடுக்க முடியலடி. நீ காமாட்சியோட கெடுக்க வந்தியே, அப்பவே எல்லா காரியமும் முடிஞ்சிடுது. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவ சொல்ல வேணும்னுட்டா. அவ பெருந்தன்மை அவ காட்டிட்டா. நான் கல்லா நின்னுட்டேன், கல்லா நின்னுட்டேன். வசதி பட்டா மாதிரி வேதனையும் கஷ்டமும் தானும் படக்கூடாதுன்னு இந்த குழந்தை இந்த லோகத்தை விட்டே போயிடுச்சுடி. அது முகத்தை யாருமே பார்க்க கொடுத்து வைக்கிறீ. என்னம்மா இது? அத்தைக்கு இருந்த அந்த ஒரே சந்தோஷத்தை இழந்துட்டாங்களே. அவ பண்ண பாவமோ, அவங்க அப்பா அம்மா பண்ண பாவமோ. அவ ஆசைப்பட்டது எதுவுமே அவளுக்கு கிடைக்கல பாத்தியா? பேசாம அவள அந்த குழந்தையோட போய் சேர்ந்துருக்கலாம். ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அத்தையோட எல்லா கஷ்டமும் தீர்ந்து அவங்க சந்தோஷமா வாழத்த போறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மாதிரி கொடுமை நம்ம விரோதி கூட வரக்கூடாதுமா. இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கார தெரிய வேண்டாம். அவங்கள முதல்ல மண்டபத்துக்கு அனுப்புற வழியை பார்ப்போம். வாங்க. வாங்க. மற்றவங்களாம் புறப்பட்டு போயாச்சு. பொண்ணையும் மாப்பிள்ளையும் மண்டபத்துக்கு அனுப்ப வேண்டியதுதான். அனுப்பிச்சிட வேண்டியது தான். நீங்கள் அவங்கள கூட்டிட்டு முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். எல்லாரும் ஒண்ணா போவோமே. ஜோசியர்கிட்ட வேற சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் குறிச்சு வாங்கணும். அதுக்காக தான் நான் உங்களை முன்னாடி போக சொன்னேன். நானும் சாரதாவும் ஜோசியரை பார்த்துட்டு வரோம். மண்டபத்தில் மொத்த ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? கார்த்திக் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? அப்ப நம்ம போலாமா? ஒரு நிமிஷம், நான் கீழாட்டி பேசிட்டு வந்துடுறேன். கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஏன் எல்லாரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? என்ன சந்தோஷமா வழி அனுப்பலாம்ல. நீ நாளைக்கு தானே பாம்பேக்கு போற. இப்ப மண்டபத்துக்கு போ, நாளைக்கு பேசிக்கலாம். ரொம்ப கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணிட்டோமேனு அப்பாவுக்கு கவலை. அப்படிதானே? சேச்சே, ஏங்க எல்லாத்துக்கும் தப்பர்த்தம் படிக்கிற? 2 நாளா கல்யாண வேலை அதிகம். சத்திரத்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சதுல எல்லாரும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. உடம்பு டயர்டாகும் போது அப்புறம் முகம் எப்படி தெளிவா இருக்கும். நான் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் ரெடியா வச்சிருப்பியே. லலிதா, போ. ஜானகி, ஜானகி. என்னங்க, என்ன அப்படி பாக்குறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. இந்த வயசுல கூட ரொம்ப அழகா இருக்க. பேசாம இருங்க, குழந்தைங்க பாத்திர போறாங்க. அப்போ குழந்தைகள்லாம் உன்னை பார்க்கலன்னா நான் உன்னை அட்மையர் பண்றதுல உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, அப்படித்தானே? இன்னைக்கு சண்டே, குழந்தைங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்றேன். ரைட், மறந்தே போச்சே. அவங்களாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம். குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங் டாட். மார்னிங் டாட். டேய், என்னடா என்னது? இன்னைக்கு சண்டே. கம் ஆன், we will celebrate. அம்மா
அது கௌரியை காணோம்? அவன் மாடியில் தான் இருக்கான். ஆ, அந்த பெரிய மனுஷனா ஒரு தரத்துக்கு 2 நேரம் கூப்பிட்டா தான் அவன் வருவான். கௌரி சீக்கிரம் வாடா. வாயேண்டா. கமிங் டாட். சாரி பாய்ஸ், ஐ அம் லேட். எக்ஸ்கியூஸ் மீ. சாரிப்பா, சாரிம்மா. கௌரி எல்லாத்துலேயும் லேட். பார்த்து நேரம் அவன் கல்யாணத்துக்கு கூட அவன் லேட்டாக தான் வர போகிறான். ஓகே ஓகே, we will start now. Come on. ஆஹா. ஏய், போடு 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 போடு. அப்பா குடுண்ணா. ஏய், நீ தான் மாட்ட போற. நீங்க தான். கொக்கு போல ஒத்த கால்ல நிக்கணும். தேவடா. போட, போய் ஒத்த காலில் நில்லு. போட. விதி யார விட்டது? பை. நல்லா இருக்குப்பா. என் உயரத்துக்கு நான் சாதாரணமா நின்னாலே கொக்கு மாதிரி இருக்கும். இதுல ஒத்த கால்ல வேறயா? ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல எக்ஸசைஸ் தான். சாலையிலே மாட்டு வண்டியிலே போராளே மாட்டிக்கிட்டியா? யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இந்த வாசகத்தை வேகமாக சொல்ல வேண்டும். தவறினால் ஆணாக இருந்தால் மீசை எடுக்கப்படும், பெண்ணாக இருந்தால் மீசை வரைந்து கொள்ள வேண்டும். கரெக்ட். இந்த சீட்டு பரவாயில்ல, இருந்தாலும் நான் வேற சீட் ட்ரை பண்றேன். நோ 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 நோ. இந்த பேப்பர் திறந்து படி. படிக்கிறேன். நான் முதல்ல ட்ரை பண்றேன். யார் தைச்ச சட்டை? ஃபாஸ்ட்டாக சொல்லணும். அதை ஸ்பீடாக சொல்லல. யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தமிழ். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு உனக்கு தமிழ் கூட வரல. ஐயோ, வராது. அப்பா இவளுக்கு மீசை போட்டு தான் ஆகணும். மாட்டிக்கிட்டா. வாங்க மீசை போடுங்க. ப்ளீஸ். அப்பா சின்னதா ஹிட்லர் மீசை போதும். நோ நோ நோ, என் டாக்டர்ல என்ன மாதிரி முரட்டு மீசை. ப்ளீஸ் மா, ப்ளீஸ். அப்பா வேணாம்ப்பா. அப்பா வேணாம், சின்னதா. அப்படிதான் நல்ல கட்ட பொம்மன் ஸ்டைலில் போடுங்க. எங்க? பியூட்டிஃபுல். வா வா வீரபாண்டிய கட்டபொம்மி. என்ன கிண்டல் பண்றது இருக்கட்டும், நீங்க முதல்ல ஒழுங்கா நான் நில்லுங்க. ஒழுங்கா தான் நினைக்கிறேன். அப்ப கால நான் எங்க மாத்தினேன்? உன் டான்ஸ் ஆட சொல்ல அப்பா ஒழுங்கா நிக்க சொன்னாரு. அப்பா சீட்ல என்ன எழுதிருக்க? ஒத்த கால்ல நிக்கணும்னு. எந்த கால்ல நின்னா என்ன? ஏண்டா 10 நிமிஷம் உன்னால ஒரு காலில் நிற்க முடியல? வேற எதுக்கு தான் பொறுமை இருக்க போதோ போ. அப்பா நீ தாண்டா மாட்ட போற இந்த வாட்டி. சான்ஸே இல்லை. நீ போடு. ஐயோ, ஏய், அம்மாவை பரதநாட்டியம் ஆட சொல்லி வந்திருக்கே. போடா, நான் ஆட மாட்டேன். நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. என்னது? சீட்டில் வரதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நோ நோ, கமான். அம்மாவை ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. போடா. போண்டா. நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் ஆனந்த. அப்பா அப்பா உங்ககிட்டே மியூசிக் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. சீட்டிங் பண்ணாதீங்க.
நாக்கால மூக்க தொடணுமா? தொடு. ம். முடியலப்பா. வாங்க. என்ன தோத்துட்டீங்களா? பின்ன நாக்கால மூக்க தொட முடியுமா? ஒண்ணு செய், கீழே படுத்து உருளே, நாக்கு வந்து மூக்க தொட்டுடும். அம்மா. ட்ரை பண்றானா பாரு. எனக்கு தானே? டப்பாங்குத்து டான்ஸ் ஆட வேண்டும். மை காட். ம் ம் வித்யா ரெடி? ரெடி ஸ்டெடி 1 2 3 ஸ்டார்ட். அண்ணாத்தை ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஸ்டாப் இட். நான் மட்டும் ஒத்த கால நிக்கிறேன், நீங்க எல்லாம் ஜாலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? டான்ஸ் ஆடணும்டா. பாடுறா ஒத்த கால நின்னு. சரிதான் பாப்பா. காட்டோரமேயும் குறும்பாடு, அத போட்டா தான் உனக்கு சண்டை வந்தா சாப்பாடு. போறோம். இந்த மாதிரி ஒரு கேமை வச்சு அப்பா எல்லாரையும் படுத்திட்டு வர. யார் வராங்களோ இல்லையோ, எனக்கு அகோர பசி, நான் போறேன். வாங்க, எனக்கு வாங்க, பசிக்குது. எல்லாரும் சாப்பிடலாம். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? என்னப்பா இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க? நேற்று காஞ்சிபுரத்தில் கன்சர்ன் வந்தது பாரு, அதை எடுத்து காமிப்பா. மேடம் டபுள் சைடு வந்திருக்கு, அதையும் போடுங்க. நேற்று வந்த கன்சைன்மெண்ட்டை காமிப்பா. ஹலோ, ஆமாம் சார். அப்படியா? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். முதலாளி, உங்களை பார்க்க ஐயா வந்திருக்காரு. ஐயா வந்திருக்காரா? ஆ. சரி போ, நான் வரேன். ம். ஐயா வணக்கம். என்ன சங்கரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன் ஐயா. உட்காரு. என்னையா நீங்க, உங்க முன்னால் நான் என்னைக்கு உட்கார்ந்துருக்கேன்? வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்தாலும் உங்ககிட்ட அடக்கம் மட்டும் அப்படியே மாறாமல் இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயாவுக்கு நான் என்ன செய்யணும்? சங்கரா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்க வந்திருக்கேன். கேளுங்க ஐயா, கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபா வேணும். ஐயா, இந்த வீட்டு சாவி கொத்தியே உங்க கையில கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ, எவ்வளவு வேணுமோ நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எடுத்து கொடுக்குற தகுதி எனக்கு இல்லை, ஐயாவுக்கு அது நல்லா தெரியுமே. சாவி கொத்து. ஐயா சங்கரா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். ஒன்றும் இல்லை, உன் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா எடுத்து கொடுத்தா அது போதும். வரேன் சங்கரா. சரிங்க ஐயா.